நம்ம யூமும்பா டீம் இப்போ அவங்களோட ஹெட் கோச்சா அஃபிஷியலாகவே அவங்க டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் இந்த டீமை பிளே ஆஃப் வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தார். அதுக்கு முன்னாடி சீசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் ரொம்பவே மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் சீசன் அந்த டீமை கம்பேக் கொடுக்க வச்சுருந்தாரு. பட் அப்படிப்பட்ட கோச்சை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நேஷ்னல் கேம்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இன்னையிலேருந்து செமிஃபைனல் மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ செமிஃபைனல் யார் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யூமும்பா டீமோட அப்டேட் கிட்ட இருந்து வரலாம். யூமும்பா டீம் இப்போ அவங்களோட ஹெட் கோச்சான குலாம் ரேசாவை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் இது சரின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் இது ரொம்ப பெரிய தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் இவரை ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சீசனாவது அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம். லாஸ்ட் சீசன் இந்த டீம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி சீசனை கம்பேர் பண்ணுறப்ப லாஸ்ட் சீசன் அந்த டீமுக்கு நல்ல சீசனாக தான் இருந்தது. குலாம் ரேசா அந்த டீமை பிளே ஆஃப் வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தார். அதுக்கு முன்னாடி சீசனெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அவராகவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தார். அண்ட் டீமையும் நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வச்சுருந்தார். நிறையவே புது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்தினார். ஸோ யூமும்பா டீம் லாஸ்ட் சீசன் ஓரளவுக்கு டீசெண்டான டீமாக தான் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் இன்னும் ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்த்துருந்தாங்கன்னா மேபி இந்த பிகேஎல் சீசன் 12ல் இன்னமும் அது பெட்டராக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் யூமும்பா டீமும் இவருக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் கொடுத்து பார்த்துட்டாங்க. பட் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவராலையும் டெலிவர் பண்ண முடியலை. பிளே ஆஃப் வரைக்கும் போகிறாங்க. பட் அதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண முடியலை. பிளே ஆஃப்லேயுமே ரொம்ப பெரிய டாமினன்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியலை. மேபி யூமும்பா டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவர் இதுக்கு மேலே சரிப்பட்டு வர மாட்டார், ஒரு புது கோச் தான் நம்ம டீமுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி இந்த டிசிஷனை எடுத்திருக்கலாம். பட் இதுவுமே ஓகேங்க, இதையும் ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குமே முன்னாடியே சொன்ன மாதிரி சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெரிய லெவலில் அவரால் டெலிவர் பண்ண முடியலை. ஸோ ஒரு புது கோச்சுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ இது சக்ஸஸும் ஆகலாம், அண்ட் அதே சமயம் இது ஃபெயிலியரும் ஆகலாம். பட் என்னோட ஒப்பீனியன் போன சீசன் ஒன்றும் இவங்களுக்கு மோசமான சீசன்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த சீசன் நீங்கள் தைரியமாக சான்ஸ் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக அந்த சீசன் 12லையும் ஓரளவுக்கு டீசெண்டாவது அவரை பர்ஃபார்ம் பண்ண வச்சிருவார். பட் இப்போ புது கோச் வருவார், வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் அந்த டீம் மோசமாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நடக்கலாம். பட் குலாம் ரேசாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நேஷனல் கேம்ஸ் பற்றின அப்டேட் பக்கம் வரலாம். நேஷனல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனை பேர் இந்த நேஷனல் கேம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ லீக் ஸ்டேஜஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லீக் ஸ்டேஜஸில் நான் ரொம்பவே கம்மியான மேட்சஸ் தான் பார்த்தேன். நான் யூடியூப்பில் பெருசாக டெலிகாஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. அண்ட் இன்னொரு உண்மை என்னென்னா இந்த ப்ரோ கபடி மாதிரிலாம் குவாலிட்டியை நம்ம இதிலேருந்து எதிர்பார்க்க முடியாது, டெலிவிஷன் குவாலிட்டி. ஸோ இன்னமும் கொஞ்சம் பெட்டராக எடுத்து பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை. எனக்கு கபடிக்கு எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் இதை அவங்க பெருசாக பண்ண மாட்டுறாங்க. ஸோ சீனியர் நேஷனல் வரப்போகுது, அது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னொரு என்ன பிரச்சனைனா இதில் தமிழ்நாடு டீம் வேறு கிடையாது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் பிகேயில் இருக்கிற ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த சீரீஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதாவது இந்த மேட்சஸ் எல்லாத்தையும். பட் இது வரைக்கும் நடந்த மேட்சஸை நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையா, பட் இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. அதாவது இன்னிலேருந்து நாக் அவுட் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டூர்னமெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதில் இப்போ 4 டீம் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க, செமிஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ 4 டீம்ஸ் இப்போது ரூல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ எந்தெந்த 4 டீம் வெளியே போனாங்கன்னா கர்நாடகா டீம் வெளியே போயிட்டாங்க. அண்ட் மகாராஷ்டிரா டீமும் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த 2 டீமும் குரூப் பியில் இருந்தவங்க. அண்ட் குரூப் ஏயை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட் டீம் வெளியே போயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ராஜஸ்தான் டீமுமே வெளியே போயிட்டாங்க. ஸோ இதில் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்த ஒன்றுனா மகாராஷ்டிரா டீம் வெளியே போனது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 மேட்சஸை தோற்றுருக்காங்க. சண்டிகர் கிட்டேயும் உத்தரப்பிரதேஷ் டீம் கிட்டேயும் இந்த மகாராஷ்டிரா டீம் தோத்துட்டாங்க. அண்ட் அதே சமயம் அவங்க வின் பண்ண ஒரே ஒரு மேட்ச் கர்நாடகாக்கு அகேன்ஸ்ட் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி செமிஃபைனல் மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இன்னிலேருந்து கண்டிப்பாக வெறித்தனமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ செமிஃபைனலில் யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் சர்வீசஸ் முதல் போட்டியாக நடக்க போகுது. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் விசஸ் நம்ம தேவாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அதே சமயம் செமிஃபைனல் 2ல் நம்ம சண்டிகர் விசஸ் ஹரியானா ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு தரமான போட்டி காத்துக்கிட்டு இருக்குது. சண்டிகர் டீமுக்காக பவன் ஷெராவத் ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் ஹரியானாக்காக நம்ம ஆஷு மலிக் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செமிஃபைனல் மேட்சஸில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்கன்னு. மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னா செமிஃபைனல் 1 இன்றைக்கி காலையில் 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மேட்சஸ் மேபி நடந்துக்கிட்டு இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி செமிஃபைனல் 2 மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கான டெலிவிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே சமயம் ஃபைனல் 2ஆம் தேதி நடக்க போகுது.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக இதை பற்றி எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு கிரிக்கெட் மேட்ச் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இந்த நாக் அவுட் மேட்சஸ் எல்லாமே முடியிட்டு இந்த நேஷனல் கேம்ஸ் பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.